படத்தோட கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு 500 போகுமா 1000 போகுமா அப்படின்றது எவ்வளோ ஓவரால் கலெக்ட் பண்ணுவோம் சார் இந்த படம்? இல்லை அது நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இது வந்து ஃபேன்ஸ் மட்டும்தான் பார்ப்பாங்கங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இது வரைக்கும் அப்படி தான் இருக்குது. இதை வந்து பொதுமக்கள் வந்து என்ஜாய் பண்ணுவாங்களா, அவங்க இதோட கனெக்ட் ஆவாங்களாங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. இப்போ அது எப்போ தெரியும் நமக்குன்னா, திங்கட்கிழமையிலேருந்து தெரியும். இப்போ இது வரைக்கும் ரசிகர்கள் ஃபில்லப் பண்ணுவாங்க தியேட்டரை. அதுக்கப்புறம் அவங்க வந்து இதே கைத்தட்டலும் இதே கூட்டமும் ரிப்பீட் ஆச்சுன்னு வச்சிங்களேன், இந்த படம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 500 கோடி 600 கோடி தாண்டறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்தாலும் 1000 கோடி நோக்கியெல்லாம் இது போகவே போகாது. அதிலெல்லாம் ஒன்றும் சந்தேகமே இல்லை. எந்த படமே தமிழ் படங்கள் 1000 கோடி போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதற்கான கண்டென்ட்டை இவங்க முதல்ல கொடுக்கணும். இப்போ புஷ்பா படம் வந்து 2800 கோடி கலெக்ஷன் பண்ணிச்சு புஷ்பா 2. எப்படின்னா அந்த கிராண்டியர் வந்து படத்தில் இருந்துச்சு. சம்பளத்தை வந்து நான் அப்புறம் வாங்கிக்கிறேங்கிறார் ஒரு ஹீரோ வந்து, நான் சம்பளத்தை அப்புறம் வாங்கிக்கிறேன், இந்த என் சம்பளத்தை படத்துக்குள்ளே போடுங்கன்றார். அந்த மாதிரி சொல்கிற ஹீரோ இங்கே யாராவது இருக்காங்களா? யாருமே கிடையாது. என் சம்பளத்தை மொத்தமாக கொடு அல்லது பாதியை முதல்ல கொடுன்னு வாங்கிடுறாங்க. அப்போ வாங்குறதே வட்டிக்கு வாங்கி இதில் பாதியை போட்டு மிச்சத்தை வட்டிக்கு வாங்கி இவங்க நகர்த்தும் போது ஸ்க்ரீனில் வந்து பெருசாக ஒன்றுமே இருக்காது. இப்போ படம் மட்டும் 300 கோடி 400 கோடிம்பாங்க. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா 50 கோடி 60 கோடி கூட செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ எப்படி இந்த படத்தை வெளியில் அதர் ஸ்டேட்டில் பார்க்குறவன் பெருசாக ஓட வைப்பான்? ஸோ அதெல்லாம் இருக்குல்ல.